வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அணிந்திருக்கும் உடையை காரணம் காட்டி புகார் அளிக்கும் உரிமையை மறுக்கக்கூடாது. போலீஸ் துறைக்கு அமைச்சர் கோவிந்த் சிங் அறிவுறுத்து. ஒரு சம்பவம் குறித்து புகார் அளிக்க வருகின்றவர் அணிந்திருக்கும் ஆடையை காரணம் காட்டி புகார் அளிப்பதற்கான அவரின் அடிப்படை உரிமையை போலீஸ் துறை மறுக்கக்கூடாது என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ இன்று நினைவுறுத்தியுள்ளார். விபத்து அல்லது குற்றச்செயல் தொடர்பாக புகார் அளிக்க வரும் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் அவர் அணிந்திருக்கும் ஆடையை காரணம் காட்டி புகாரை ஏற்க போலீஸ் துறை மறுக்கக்கூடாது. மாறாக ஒருவரின் உரிமை மறுக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்ய நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு ஒரு தெளிவான உத்தரவை போலீஸ் படை தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் பிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு சட்ட வல்லுநரான கோவிந்த் சிங் வலியுறுத்தினார். சாலை விபத்து தொடர்பாக புகார் அளிப்பதற்கு மலாக்கா ஜாசின் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு வந்த பெண்மணி ஒருவர் குட்டை பாவாடை அணிந்திருக்கிறார் என்பதற்காக அவரின் புகாரை ஏற்க மறுத்துவிட்ட போலீசாரின் நடவடிக்கை குறித்து எதிர்வினையாற்றுகையில் கோவிந்த் சிங் இதனை தெரிவித்தார். குற்றத்தன்மையை பார்த்து மக்கள் உடை அணிவதில்லை. அதேவேளையில் ஒருவர் சட்ட நடைமுறைக்கு ஏற்ப புகார் அளிக்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்கான அடிப்படையாக அவர் அணிந்திருக்கும் ஆடையை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதையும் ஒரு வழக்கறிஞரான கோவிந்த் சிங் விளக்கினார். அணிந்திருக்கும் ஆடை மீது ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. காரணம், புகார் என்பது எவ்வித தாமதம் இன்றி துரிதமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை போலீஸ் துறை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் கோவிந்த் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மடானி அரசாங்கத்தின் கீழ் தேசிய வகை தமிழ் பள்ளிகள் உட்பட எந்த ஒரு தாய்மொழி பள்ளியும் மூடப்படாது என்று கல்வி அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. நாட்டில் தமிழ், சீனம் உட்பட தாய்மொழி பள்ளிகளின் நிலைப்பாடு குறித்து 1996 கல்வி சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தாய்மொழி பள்ளிகளின் செயல்பாடுக்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம் குறித்து கேள்விக்குட்படுத்தவோ அல்லது சர்ச்சை செய்யவோ முடியாது. அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளியில் இன்று பிற்பகலில் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் தலைமையில் நடைபெற்ற தமிழ் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்ட் எனும் திறன் பலகை வழங்கும் நிகழ்வில் திடீர் வருகை புரிந்த கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் இதனை தெரிவித்தார். தாம் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டது முதல் தமிழ், சீன பள்ளிகள் உட்பட தாய்மொழி பள்ளிகள் கல்விச் சட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதை தாமும் கல்வி துணை அமைச்சர் ஓங்கா ஓவும் வலியுறுத்தி வருவதை ஃபட்லினா சிடேக் சுட்டிக்காட்டினார். சில நேரங்களில் தமிழ் பள்ளிகள் மூடப்படும் என்று வைரலான கதைகள் உள்ளன. ஆனால் எந்த ஒரு தமிழ் பள்ளியும் மூடப்படாது என்பதற்கு நிகழ்விற்கு தலைமை ஏற்றுள்ள டத்தோ ஸ்ரீ ரமணன் மகளிர் மற்றும் தாய்மார்கள் முன்னிலையில் தாம் உறுதி கூறுவதாக ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். மடானி கல்வி திட்டத்தின் வாயிலாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமிழ் பள்ளிகள், தமிழ் பாலர் பள்ளிகள் மற்றும் இந்திய சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களின் கல்வி நலன் சார்ந்த விவகாரங்களுக்கு அதீத முக்கியத்துவத்தையும் முன்னுரிமையையும் வழங்கி வருவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இலவச டியூஷன், டிவேட் கல்வி மற்றும் மித்ரா வாயிலாக மென்பொருள் பயிற்சி உட்பட பல வகையான திட்டங்களை தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக மடானி அரசாங்கம் அமல்படுத்தி வருகிறது. தமிழ் பள்ளி மாணவர்களின் நலனில் தீவிர கவனம் செலுத்தி வரும் மடானி அரசாங்கம் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டாம் என்று டத்தோ ஸ்ரீ ரமணன் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளியில் இன்று பிற்பகலில் நடைபெற்ற கூட்டரசு பிரதேசத்தை சேர்ந்த 15 தமிழ் பள்ளிகள் மற்றும் ஸ்லாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த 10 தமிழ் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்ட் எனும் திறன் பலகை வழங்கும் நிகழ்விற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ ஸ்ரீ ரமணன் இதனை தெரிவித்தார். முன்னதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் மற்றும் துணை கல்வி அமைச்சர் ஓங்கா ஓ ஆகியோருடன் இணைந்து டத்தோ ஸ்ரீ ரமணன் திறன் பலகை வழங்கும் நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். 5, 4, 3, 2, 1.
தமிழ் பள்ளி மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பின்னடைவை சந்திக்கக்கூடாது என்ற அடிப்படையில் புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். கெட்டதை பற்றி பேசுகின்றவர்கள் தமிழ் பள்ளிகளுக்கு மடானி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் பேச வேண்டும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் வலியுறுத்தினார். ரொம்ப முக்கியம்னா நம்மள என்ன சொல்லணும்னா என்ன செய்யணும்னா கண்டிப்பா சில குறைவு இருக்கும், சில வீக்னஸஸ் இருக்கும். அது மட்டும் அவங்க நல்லா ஹைலைட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஸ்மார்ட் போர்ட் ஒரு ப்ரோக்ராம் எல்லா ஸ்கூலுக்கும் நம்ம கொடுக்குறோம். இது ஸ்மார்ட் போர்டில் எல்லாம் புதுசு. அதையும் YDN கீழே நம்ம செய்கிறோம். துணை அமைச்சர் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் அவங்க ஹைலைட் பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த கெட்டது பற்றி நம்மளை பேசுவோம், ஆனால் நல்லதை பற்றி ஏன் நம்ம பேசலாம்? நான் சொல்ல கெட்டதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அது பேச போகிறீங்களா பேசுங்க, ஆனால் நல்லதை பற்றியும் நம்மளை பேசணும். நம்மளை ஃபேயாக செய்யணும். இன்னொன்று மக்களுக்கும் தெரியணும், நல்லதும் தெரியணும், கெட்டதும் அவங்களுக்கு தெரியணும். ஆனால் என்ன நடக்குது, என்ன ப்ரோக்ராம்ஸ், என்ன இனிஷியேட்டிவ் தடிக்காக்கு நம்மளுக்கு கொடுக்குறோம், பிரைமரி ஸ்கூலுக்கு நம்மளுக்கு கொடுக்குறோம், செகண்டரி ஸ்கூலுக்கு நம்மளுக்கு கொடுக்குறோம், IPTSக்கு நம்மளுக்கு கொடுக்குறோம், டிவேட் நம்மளுக்கு கொடுக்குறோம், செமி கண்டக்டர் நம்மளுக்கு கொடுக்குறோம். ஸோ இது எல்லாம் நம்மளை ஹைலைட் பண்ணி ஆகணும். இந்நிகழ்வில் முதல் கட்டமாக ஸ்லாங்கூர் கூட்டரசு பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த தமிழ் பள்ளிகளுக்கு டத்தோஸ்ரீ ரமணன் தலைமையில் திறன் பலகை வழங்கப்பட்டது. நாட்டில் தமிழ் மற்றும் சீன தாய்மொழி பள்ளிகள் மூடப்படுவதற்கான பேச்சுக்கே இடம் இல்லை என்று துணை கல்வி அமைச்சர் வோங் காவோ திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ் சீன பள்ளிகள் மூடப்படும் என்று வதந்திகள் பகிரப்படலாம், ஆனால் அது உண்மையல்ல. 1996ஆம் ஆண்டு கல்வி சட்டத்தின் கீழ் தமிழ் சீன பள்ளிகளின் செயல்பாட்டுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக வோங் காவோ குறிப்பிட்டார். Nombor 1, kedudukan sekolah-sekolah vernacular. Tidak kiralah sekolah jenis kebangsaan Cina, sekolah jenis kebangsaan Timur adalah termaktub dalam Akta Pendidikan 1996 dan kesemua warga KPM akan dan kedudukannya adalah dilindungi dan juga diiktiraf di bawah dasar yang diamalkan oleh pihak KPM. Itu satu. Nombor 2, satu mesej yang amat penting juga berkenaan dengan sekolah-sekolah kurang murid. Kita mengambil maklum bahawa முன்னதாக வோங் காவோ தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணனுடன் இணைந்து தமிழ் பள்ளிகளுக்கு திறன் பலகை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். போக்குவரத்து குற்றங்களுக்காக JPJ சமன்களுக்கு தீர்வு காணப்படாத வாகன ஓட்டிகள் குறைந்த விலையில் பெட்ரோல் பெறும் பூடி 95 சலுகையை இழக்க நேரிடலாம் என்று கூறப்படுவது உண்மையல்ல என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெளிவுபடுத்தினார். JPJ சமன்களுக்கு தீர்வு காணப்படாத விவகாரமும் பெட்ரோல் பூடி 95 சலுகையும் வெவ்வேறு விவகாரங்களாகும். இரண்டுக்கும் தொடர்பு இல்லை. இரண்டு விவகாரங்களையும் ஒன்று மற்றொன்றுடன் தொடர்பு படுத்த வேண்டியதில்லை என்று ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். பூடி 95 சலுகையானது செயல்பாட்டில் உள்ள வாகனமோட்டும் லைசன்ஸ்தாரர்கள் தங்களின் மைகார்ட் அட்டையை பயன்படுத்தி இயல்பாகவே அந்த சலுகையை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர் என்று ஆந்தனி லோக் விளக்கினார். கடந்த மாதம் முதியவர் ஒருவரை கொலை செய்ததாக வேலையற்ற நபர் ஒருவர் பேரா ஸ்ரீமஞ்சோங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 49 வயது லின் சி மிங் என்ற அந்த நபர் மஜிஸ்ட்ரேட் ஃபக்ருல் ராசி அப்துல் ஹமீத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு மெண்டரின் மொழியில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இந்த கொலை வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்பதால் அந்த நபரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த நவம்பர் 26ஆம் தேதி காலை 4:44 மணிக்கு மஞ்சோங் மாவட்டம் சித்தியாவான் கம்போங் பாருவில் உள்ள ஒரு வீட்டில் 78 வயது லிங் சின் கியான் என்பவரை கொலை செய்ததாக அந்த நபர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த நபர் கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இவ்வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. பினாங்கில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 பேர் கடலில் குதித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டதாக அஞ்சப்படுகிறது. 2 சம்பவங்கள் பினாங்கு பாலத்திலும் ஒரு சம்பவம் பட்டபத் கடல் பகுதியிலும் நிகழ்ந்துள்ளன. முதல் சம்பவம் நேற்று பிற்பகல் 1:41 மணியளவில் பட்டவட் தம்பத்தான் W3 டிர்மக டலாம் துறைமுகத்தில் நிகழ்ந்தது. இதில் யமஹா மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் கைபேசியை கைவிட்ட பின்னர்
கடலில் குதித்துள்ளார் என்று பினாங்கு மாநில தீயணைப்பு மீட்புப்படை உதவி இயக்குநர் ஜான் சாகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். கடலில் விழுந்தவர் 48 வயதுடைய ஆடவர் என்று அடையாளம் கூறப்பட்டது. இரண்டாவது சம்பவம் நேற்றிரவு 8:22 மணிக்கு நிகழ்ந்தது. கையில் ஆயுதம் வைத்திருந்த சந்தேகத்திற்கு இடமான நபர் பிராயை நோக்கி செல்லும் பினாங்கு பாலத்தின் 4வது கிலோமீட்டரில் கடலில் குதித்துள்ளார். மூன்றாவது சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் நிகழ்ந்தது. 31 வயதுடைய ஆடவர் ஒருவர் பினாங்கு பாலத்தில் குதித்தது குறித்து வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை வாரியம் தகவல் அளித்ததாக ஜான் சாகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். 3 ஆடவர்களையும் தீயணைப்பு மீட்புப் படையினர் தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். சபா அம்னோ தலைவர் போங் மொக்தார் ராடின் காலமானதை தொடர்ந்து அவரின் எம்பியாக இருந்த கினபத்தாங்கான் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த லமாக் தொகுதி ஆகியவற்றில் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து வரும் டிசம்பர் 16ஆம் தேதி மலேசிய தேர்தல் ஆணையமான SPR சிறப்பு கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. இவ்விரு தொகுதிகளும் காலியாகி இருப்பது குறித்து மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் மற்றும் சபா சட்டமன்ற சபாநாயகர் டத்து கட்ஸிம் எம் யாயா தங்களிடம் அதிகாரப்பூர்வமாக தெரியப்படுத்தியிருப்பதாக SPR செயலாளர் கைரில் ஷாரில் இட்ரூஸ் தெரிவித்தார். WCE எனப்படும் பந்திங்கையும் தைப்பிங்கையும் இணைக்கும் மேற்கு கரையோர விரைவு சாலையானது மலாக்காவை இணைக்கும் போது அந்த மாநிலம் மொத்தம் 6 புதிய டோல் சாவடிகளை கொண்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. WCE விரைவு சாலை 4 மாநிலங்களை உள்ளடக்கிய திட்டமாகும். பெரா, ஸ்லாங்கோர், நெக்ரி செம்பிலான் மற்றும் மலாக்கா ஆகிய 4 மாநிலங்கள் இந்த திட்டத்தில் சம்பந்தப்பட்டுள்ளன. பந்திங்கில் இருந்து 69 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மலாக்காவிற்கு செல்லும் போது 6 புதிய டோல் சாவடிகள் திறக்கப்படும் என்று மலாக்கா மாநில பொதுப்பணி, கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மீதான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஹமீத் மைதீன் குஞ்சு பஷீர் தெரிவித்தார். ஜொஹோர் பெர்லிங்கில் இருந்து பொந்தியானை நோக்கி செல்லும் 2வது லிங்க் நெடுஞ்சாலையின் 19.6வது கிலோமீட்டரில் கார் ஒன்று தீப்பற்றிக் கொண்டது. இன்று காலை 9 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பரடுவா மைவி கார் கிட்டத்தட்ட 65 விழுக்காடு சேதமுற்றது. 7 தீயணைப்பு வீரர்களை கொண்டு தீ கட்டுப்படுத்தப்பட்டது. வாகன ஓட்டுநர் உயிர் தப்பிய போதிலும் அவ்வழியை கடந்த மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் காயமுற்றதாக தீயணைப்பு படை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஆம்புலன்ஸ் வண்டி விபத்துக்குள்ளானதில் அதன் ஓட்டுநர் உயிர் இழந்தார். மேலும் 3 மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் ஒரு நோயாளி படுகாயத்திற்கு ஆளாகினர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 1:10 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 59.8வது கிலோமீட்டரில் தெற்கை நோக்கி குளுவாங் அருகில் நிகழ்ந்தது. சிகமாட் மருத்துவமனையை சேர்ந்த ஆம்புலன்ஸ் வண்டி சாலையை விட்டு விலகி தடம் புரண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் ஆம்புலன்ஸ் வண்டியிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்ட அதன் ஓட்டுநர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். 2 பெண் மருத்துவ உதவியாளர்கள், ஒரு ஆண் மருத்துவ உதவியாளர் மற்றும் ஒரு பெண் நோயாளி ஆகியோர் படுகாயத்திற்கு ஆளானதாக ரிங்காம் தீயணைப்பு மீட்பு நிலைய அதிகாரி M. நசீர் A. ஷா தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள பிரான்ஸ் நாட்டவர் ஒருவரின் தலைவிதி அடுத்த ஜனவரி மாதம் இறுதியில் நிர்ணயிக்கப்படவிருக்கிறது. 34 வயது டாம் ஃபெலிக்ஸ் என்ற அந்த பிரான்ஸ் நாட்டவர் கடந்த 2023ஆம் ஆண்டு போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். திடக்கழிவு நிர்வாக தொழிற்சாலையின் முன்னாள் நிர்வாகியான அந்த பிரான்ஸ் நாட்டவர் மலேசியாவில் தனது வர்த்தக சகாவுடன் ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது போதைப் பொருளுடன் பிடிபட்டார். அலுஸ்டா உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கில் வரும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பிராசிகியூஷன் தரப்பும் எதிர்த்தரப்பும் தங்கள் வாத தொகுப்பை சமர்ப்பிக்கவிருப்பதாக அந்த பிரான்ஸ் நாட்டவரின் தாயாரும் வழக்கறிஞரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்து